அன்பிற்குரிய பேராசிரியர்களே, டிஎன் செட்டுக்கான தேதி எப்பொழுது என்று காத்து கொண்டிருந்தோம். அதற்கான தேதியும் வந்துவிட்டது. ஆனால் கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்வுகள் எப்பொழுது நடைபெறும் என்று பலரும் பல மாதங்களாக, இன்னும் சொல்லப்போனால் 2 வருடங்களாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இந்த டிஎன் செட் தேர்வு எழுத ஆரம்பித்து சரியாக 1 மாதத்திற்குள்ளாக, இது கணினி வழியிலான தேர்வு என்கிற காரணத்தினால 1 மாதத்திற்குள்ளாகவே அவர்கள் தேர்வு முடிவுகளை அறிவித்து விடுவார்கள். தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட அடுத்த சில நாட்களிலேயே நீங்கள் கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேதி அறிவிக்கப்படும். எனவே இதுநாள் வரைக்கும் காத்து கொண்டிருந்த, எப்பொழுது என்று காத்து கொண்டிருந்த, அதே சமயத்தில் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி தேர்வு வராது என்று சொல்லி கொண்டிருந்த உங்கள் எல்லோருக்கும் உடனடியாக ஒரு தெளிவாக படிக்க ஆரம்பித்து விடுங்கள். ஏனென்று சொன்னால் கல்லூரி பேராசிரியர் தேர்வு கட்டாயமாக நடைபெறும். அது மட்டுமல்ல, கடந்த வாரம் வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இன்னும் 500 பணியிடங்களை கூடுதலாக சேர்த்திருக்கிறார்கள் என்கிற தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் 4000 பணியிடங்கள் என்பதோடு 4500 பணியிடங்களாக அந்த பணியிடங்கள் மாறுவதாகவும் ஒரு செவிவழி செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த செய்தி உறுதியாகும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் உங்களுக்கு தேர்வு வந்துவிடும். மீண்டும் உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கும், சார் மறுபடியும் கால்பர் வருமா, அல்லது மறுபடியும் நமக்கு 60 நாள் முதல் 90 நாட்கள் கொடுப்பார்களா அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் டிஎன் செட்டுக்கும் நிறைய பேர் சார் இப்போ அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதற்கு நம்மளுடைய டிஆர்பி வாய்ப்பு கொடுக்கல. அதனால் உடனடியாக தேர்வை வச்சுட்டாங்க. ஏன்னா இது கடந்த ஆண்டு வர வேண்டிய தேர்வு. அதே போல தான் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் பெரிய அளவிற்கு ஒரு இடைவெளி கொடுக்காமல், ஏன்னா இப்போ டிஎன் செட்டில் பாஸ் பண்ணுறவங்க அதில் அப்ளை பண்ணணும் இல்லைங்களா? அதனால் அதே மாதிரி நெட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியவங்க அதில் அப்ளை பண்ணணும். அதனால் பெரிய அளவிற்கு இடைவெளி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உடனடியாக உங்களுக்கு ஒரு 10 நாட்களுக்குள்ளாக எல்லோருமே விண்ணப்பிப்பது போல ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு உடனடியாக தேர்வை வைத்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே கௌரவ விரிவுரையாளர் பெருமக்கள் நிறைய பேர் பல்வேறு கடந்த 10-20 நாட்களாக பெரும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த போராட்டத்திலேயும் அவர்களுக்கு சம்பளம் இன்னும் ஒரு 5000 ரூபாய் இன்னும் கூடுதலாக வழங்கலாம் என்கிற அந்த செய்தியும் கடந்த 2 நாட்களாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். அதனால் நீங்கள் மிக விரைவாக இந்த தேர்வை வைப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு முனைப்போடு இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. எனவே இதனால் வரைக்கும் சுணக்கமாக இருந்த நீங்கள் உடனடியாக விழித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கான நேரம் பக்கத்திலே இருக்கிறது. எனவே மிக விரைவாக படிக்க தொடங்குங்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள்.